இன்றைக்கி ஈத் ஹாலிடேயில் என்னோடய அக்கா சுகி அக்காவோட பிள்ளைங்க ஹேனா ஹட்சனோட 7th பர்த்டேக்கு தான் போயிட்டுருக்கோம். அது ஈத் ஹாலிடேயில் வந்தனால சீக்கிரமாகவே போய் சேர்ந்து ரெடி ஆகி சேர்ந்து சமைச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த டே. ஸோ அதோட வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்குறேன். அன்றைக்கி வந்துட்டு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஃபுட்டும் சரி, எல்லோரும் கேதர் ஆனதும் சரி, ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி மெனு என்னென்னா வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, சிக்கன் 65, அப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா, அடை பாயாசம், அதோட கேக் கட் பண்ணோம். அப்படியே ரொம்ப 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 நல்லா வந்திருந்தெல்லாம். அதில் மெயினாக இந்த வெஜ் பிரியாணி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருந்துன்னு எல்லோரும் சொன்னாங்க. இதில் என்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னா, நம்ம வந்து தேங்காய் பால் பதிலாக பசும்பால் ஊற்றுவோம். அதோட பைனாப்பிள் எசன்ஸும் லாஸ்ட்டாக சேர்த்தோம். ஸோ அது வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ வேறு மசாலான்னு சொல்லப்போனால் இது முழு கரம் மசாலா இருக்குல்ல, அதுவும் மஞ்சள் தூளும் தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி 3 தான். லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி கேஷ்யூ கிஸ்மிஸ் வந்துட்டு நெய்யில் வறுத்து போட்டு அதோட நல்லா நெய்யும் ஜாஸ்தியாக போட்டு தம் போட்டப்போ அது உடைக்கிறப்போ செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்தது. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்ற போகிறோம். ஸோ ஆயில் நல்லா சூடானது போட்டால் தான் அந்த மாவு வந்து பிரிஞ்சு வராது. ஆனால் நாங்கள் வெறும் 65 மசாலா போட்டனால மாவு வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து கோட் ஆகலை. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 65 மசாலா மட்டும் போடாமல் கார்ன்ஃப்ளவர் மைதாவும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு உப்பு வத்தல் பொடி இவ்வளோவுமே போதும், உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். ஸோ அந்த ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் காலிஃப்ளவர் 65 மட்டும் இல்லை, சிக்கன் 65யும் இருக்குது. அதில் நிறைய லிவர் போட்டு ஃப்ரை பண்ணனால லிவர் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கும் சேம் தான், நாங்கள் மசாலா மட்டும் போட்டோம். அதுலேயுமே கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டால் இன்னும் கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ தம் உடைக்கும்போது பாருங்கள், செம்மையாக ஒத்தையாக சூப்பராக வந்திருந்தது. ஆவி பறக்க பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், இன்னொரு விலாகில் கண்டிப்பாக நான் சேர்க்குறேன். ஸோ இதுதான் இன்னையோட மெனு. ஸோ பர்த்டே விலாக் சூப்பராக நல்லபடியாக நடந்துச்சு. பர்த்டே ஃபங்க்ஷன் சுகி அக்கா துரை அண்ணாவோட அந்த கலர் காம்பினேஷன் லாவெண்டர், பிள்ளைங்களுக்கும் லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸில் செட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டிலே வச்சு அவ்வளோ அழகாக பிளஸடாக முடிஞ்சது. நீங்களும் எல்லோரும் ஹேனாவே ஹட்சனையும் விஷ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் பர்த்டே விலாக் முடிஞ்சது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.